Taste the Daily. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் எந்த துறைகளும் செயல்படவில்லை என்றும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் டாஸ்மாக் கடைகள் மட்டும் சிறப்பாக செயல்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழல் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யார் அதுக்கு மந்திரியா இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க சத்தமா. 10 ரூபா பாலாஜின்னு நீங்களா பேர் வச்சிட்டீங்களா? யாரு? 10 ரூபா பாலாஜி. அவர் வந்த உடனே இந்த இலாக்கா அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாரு. என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்ணணும்னு உத்தரவு போட்டு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வருது. கேட்டா மேலிடத்துக்கு போங்கிறாங்க. மேலிட யாருங்க? நீங்களே முடிவு பண்ணீங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்படி கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு அண்மையில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டு பண்ணுற போது அதுல 1000 கோடி முதல் கட்டமாக ஊழல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பத்திரிகை செய்தி. அதுல 40,000 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்தி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது. பத்திரிகையில, ஊடகத்தில் எல்லாம் வெளிவந்த தகவல். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுக தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுதான் நடக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் பல துறை இருக்குது. எந்த துறையாவது சிறப்பாக செயல்பட்டு சொன்னா எதுவுமே இல்லை. டாஸ்மாக் மட்டும்தான் அவர்கள் சரியான முறையில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதில் அதிகமா வருமானம் வருதுன்னா டாஸ்மாக்ல தான். ஏன்னா அதுல தான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. அதுல தானே துட்டு அதிகமா கிடைக்குது. அதனாலதான் அதை பத்திரமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க.